அதாவது கூட நான் பேசிட்டு சைதாப்பேட்டையில டாஸ்மாக் கடையில 5 பேர் வேலை செய்யறாங்க. இந்த சரக்கெல்லாம் பாதுகாக்க. ஆனா தமிழ்நாட்டு அரசு பள்ளிக்கூடத்துல, தொடக்க பள்ளிக்கூடத்துல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஒரே ஒரு ஆசிரியர். இது எவ்வளவு வெட்கக்கேடு. இவர் கல்வி தமிழ்நாட்டு கல்வி சிறந்ததான் இந்தியாவிலே. கிழிச்சிங்க. தொடக்க பள்ளியில 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு ஆசிரியர்னா ஒரு ஆசிரியர். ஆனா டாஸ்மாக் கடையில 10க்கு 10 தான். அதுல 5 பேர். உங்களுக்கு படிக்கிறது ஏதாவது சொன்னா நீ குடிக்கிறது வழி சொல்லிட்டு இருக்கிற. படிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர், குடிக்கிறதுக்கு 5 பேர் டாஸ்மாக் கடையில். இதுதான் திமுக ஆட்சி. ஒரே சென்டென்ஸ் முடிச்சுட்டேன் நான். இது நீங்க புரிஞ்சுக்க. திமுக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? படிப்புக்கு, குடிக்கிறது தான். குடிக்கிறது. திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்பு அங்க டாஸ்மாக் விற்பனை மொத்தம் பாத்தீங்கன்னா 35,000 கோடி. இன்னைக்கு 10 ரூபாய் செந்தில் பாட்டில்னால 55,000 கோடி போயிடுச்சு. அது ஒரு துறை மட்டும்தான் வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில். அதுல 4,800 டாஸ்மாக் கடைகள், 1,500 மணமகிழ் மன்றம். அப்படி என்ன தெரியுமா? குடிக்கிற கிளப். பேரு மணமகிழ் மன்றம். 1000 மணமகிழ் மன்றத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. 25,000 சந்து கடை. 2 டாஸ்மாக் கடைக்கு நடுவில் 10-15 சந்து கடை. அந்த டாஸ்மாக் சரக்கு இதுல 24 மணி நேரம் கிடைக்கும். இதுதாயா ஆட்சி. வெட்கக்கேடியா. வெட்கி தலையை குனியணும் நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு. ஆனா அதெல்லாம் போக்க தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. நமக்கு வாக்களிக்க, நம் கூட்டணிக்கு வாக்களிக்க தமிழக மக்கள் அத்தனை பேரும், அனைத்து நிலை மக்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. உறுதியாக நமக்கு வெற்றி கொடுப்பார்கள். ஆட்சி மாற்றம் வரும். இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவும் போட்டி. இந்த 3வது எதுவும் கிடையாது. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் எதுக்கு என் ஓட்டை வேஸ்ட் பண்ணணும். சும்மா அங்க போட்டா ஒன்னும் ஆக போறது இல்ல. எனக்கு வேண்டியது திமுக போகணும். ஆனால் அதிமுக போட்டாதான் என் வாக்கு செல்லும். அந்த எண்ணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால்தான் தமிழ்நாட்டில் உறுதியாக இந்த தேர்தலில் நம் கூட்டணிக்கு குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். நமக்கு வெற்றியை கொடுப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு வாக்களிங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். நிர்வாக சீர்திருத்தங்கள் வரணும். இந்த 51 தொகுதி தான் பாத்தீங்கன்னா 51 பகுதியில் போயஸ் கார்டன், சென்னையில போயஸ் கார்டன், அண்ணா நகர், வீனஸ் காலனில அங்க நம்முடைய சொத்து வரி இருக்குல்ல, அதை விட அதிக சொத்து வரி அம்பத்தூர்ல போட்டிருக்காங்க. நினைச்சு பாருங்க. போயஸ் கார்டன் இருக்க சொத்து வரியை விட அம்பத்தூர்ல நீங்க அதிக சொத்து வரி கட்டிட்டு இருக்கீங்கன்னா என்னையா ஆட்சி, என்னையா நிர்வாகம் பண்ணி நிக்கிறீங்க? அம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% தொழிற்சாலையில மூடிட்டாங்க. காரணம் முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின், MK ஸ்டாலின். ஒரே காரணம், 5 வருஷத்தில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். 56 விழுக்காடு மின் கட்டணத்தை 4 முறை உயர்த்தி இன்னைக்கு 56 விழுக்காடு மின் கட்டணம். எங்க போவாங்க தொழிற்சாலைகள்? லட்சக்கணக்கான பேருக்கு வேலை போயிடுச்சு. இதெல்லாம் நிச்சயமாக அதை சரி செய்கின்ற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தமிழக மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி திமுக ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, குழந்தைகளுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, இந்த திமுக ஆட்சியை அகற்றுங்கள். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், எங்களை ஆதரவு தாருங்கள். அம்பத்தூர் தொகுதியிலே நம்முடைய மாம்பழம் சின்னம் KN சேகர் அவர்களை மற்றும் இங்க இருக்கின்ற அத்துணை வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர், நம்முடைய அமமுக வேட்பாளர்கள் அத்துணை பேருக்கும் இந்த மறுபடியும் சொல்றேன், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில்
10 தொகுதியிலும் நாம் மிகப்பெரிய அளவிலே நாம் வெற்றி பெறுகின்றோம்